கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விளையாடுகிறாரு. இன்னும் மறக்காத இவரோட பாடமுறைகளை நம்மளுக்கு. என்ன ஊரு? வசங்குப்பம். மறக்கான வசங்குப்பம். இவரோட சிலம்ப விளையாட்டோட ஆர்வத்தை பாருங்க. இவர் கிட்டத்தட்ட கொரோனா டைமில் நாங்கள் தீர்த்தவாரி பீச்சில் அந்த டைம் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்றதுனால தீர்த்தவாரி பீச்சில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் அந்த வழியாக அவரோட பொழுதுபோக்காக சும்மா நடந்து வரும்போது எங்களை மீட் பண்ணார். ஐயா, இது எத்தனை வருஷமாக கற்றுக்குனீங்க? நான் கல்யாணம் ஆகுது முன்னே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் கற்றுக்கினேன். நானும் அறிவுரை விட்டேன். செக்கர் ஒரு மாஸ்டர் வந்து வானகர் சைடு ஒரு 15 பேர் கற்றுக் கொடுத்தாரு. அதில் நான் வரைக்கும் ஒரு 6 பாடம் வரைக்கும் கற்றுக்கினேன். நானும் அறிவுரை கற்றுன்னு விட்டுட்டேன். சரி சரி சரி. எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் இதை விட்டு? அவர் கற்றுக் கொடுத்து ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் நான் இன்னும் மறக்காத செய்கிறீங்க. அப்போ ஒரு நாள் இவரோட பயிற்சியை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விளையாடுகிறாரு. இன்னும் மறக்காத இவரோட பாடமுறைகளை நம்மளுக்கு காட்டுறாரு. தெக்கத்தி சைட்லேருந்து அவங்க வாத்தியாராம். அவங்க ஊருக்கு வந்து ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக தான் அவர் வந்திருக்காரு. அவர் வந்திருக்கும் போது அவர்கிட்டருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, சிலம்பம் வந்து ஒரு காலத்தில் எல்லாரும் விளையாடி இருக்கிறாங்க. சிலம்பம் வந்து தமிழர் பாரம்பரிய கலை வந்து நம்ம எல்லாருமே எல்லாருக்கிட்டேயும் பயிற்சி முறைகளும் பாடமுறைகளும் இருந்துருக்குது. இப்போ ஒரு சில பேர் பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க இது சாதாரண பாடன்ட்டு. ஆனால் அவரோட நினைவாற்றலை பாருங்கள். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கின பாடம். இப்போ நம்மக்கிட்ட வர பசங்க ஒரு 3 வருஷம் வந்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் நின்றுட்டாலே அந்த சுத்து முறையில் மறந்துடுறானுங்க, பேருங்களை மறந்துடுறானுங்க. அந்த கை ஒழுங்க பாருங்கள். இதெல்லாம் தான் சொல்ல வரேன். சிலம்பம் பண்ணுறது சும்மா ஒரு காட்சி பொருள் கிடையாது. அதை உள்நோக்கு முறையோடு நம்ம கற்றுக்கினா மட்டும்தான் எத்தனை ஆண்டு காலம் பயணம் நம்ம கூட பயணித்தாலும் அது கொம்பெடுத்தால் விளையாட்டு வரும். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அந்த வாத்தியார் பேர் தெரியுமா? பேர் தான் தெரியாதுங்க. பேர் மறந்து போச்சு. பேர் மறந்து போச்சு. 25 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு கற்றுக்கணும் ஒரு 65 வயசு இருக்கும். அப்பயே நீ அவரோட பாடத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கினாராம். சொல்லமாதான் காட்டுவாங்க. நானும் சரி